எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு கோயில் திருவாய்மொழியில் நம்மளுடைய கோயில் திருவாய்மொழியில் முதல் 100 பாடல்களில் முதல் 10 பாட்டில் 11வது பாடல் இது. இது வந்து பலஸ்ருதி பாட்டு. பாட்டை சொல்கிறேன், கேட்டுங்க. சுரவிசும் பெருவழி நீர்நில மிசை வரணவில் திரள்வழி அழிபொறையாய் நின்ற பரநடிமேல் குறுகூர் சடகோபன் சொல் நிறை ஆயிரத்து இவை 10 வீடு. இதான் பாட்டு. இது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, சுரவிசும் பெருவழி நீர்நில விசை பரநவில் திரள்வழி அழிபொறையாய் நின்ற பரநடிமேல் குறுகூர் சடகோபன் சொல் நிறை 1010 வீடு. அது மாதிரி சொல்லணும். அவங்க சொல்லும்போது சொல்லுவாங்க, இது நம்மளுக்கு புரியல, அதனால தான் நம்ம திருப்பி அதை நம்ம எடுத்து இந்த பாட்டு தெரிஞ்சு இது பண்ணிக்கிறதுக்கு காரணமும் அதுதான். சுரன்னா சுரவிசும் பெருவழி இருக்கு பாருங்க. சுரன்னா மிகச்சிறிய, ரொம்ப அப்படியே திருண்டா இருக்கிறது. சுரவிசும் பெருவழி, சாரி சுர இல்லை, கரை விசும் பெருவழி. கரைன்றது வந்து மறைஞ்சிருக்கிறது. கரைன்ற இல்லையா, கரைஞ்சி கண்ணுக்கு தெரியாத மிகச்சிறியதா இருக்கு இல்லையா, அது கரை விசும் பெருவழி இல்லையா, கரை விசும் பெருவழி. இதுக்கு முதல் பாட்டில் கரணேன்னு முடிஞ்சிருக்கும் போது தொழிலில் பறந்து. 10வது பாட்டில் உங்களுக்கு கரெக்டாக முடிஞ்சிருக்கும் பாருங்க, கரணேன்னு. இவன்ட்டு கலந்துக்கும் பறந்தது இவன்ட்டு கரணை. அதான் இழந்துகள் பொழுது கறந்துங்க பறந்து இவன்ட்டு கரணை. அதான் இதில் கரவிசும் பெருவழின்றது வந்து, கரைன்றது வந்து ஆக்சுவலாக மிகச்சிறியன்னு அர்த்தம். விசும்புன்றது ஆகாயம். நமக்கு முதல்ல பார்த்துருக்கோம் இல்லையா, கரை விசும்பு. கரை மிகச்சிறிய பொருள்லையும், ஆகாயம் போன்ற மிகப்பெரிய பொருள்லையும், பெரிய இடத்துலையும், அதாவது சின்ன இடத்துல இருப்பா, பெரிய இடத்துல இருப்பான்றது. சின்ன இடத்துலையும் பெரிய இடத்துலையும். பெருவழி, வழின்னா காற்று, பெருவழின்னா அடர்ந்த காற்று. வழின்ற விண்வெளின்ற, அதான் வழின்றது காற்று, பெருவழின்றது அடர்ந்த காற்றுலையும். நீர் நிலம் இவை மிசை. நீர் வந்து கடல் போன்ற பெரிய நீர்நிலத்திலும், நிலம் பூமி போன்ற இந்த பெரிய பூமியிலும். இவை மிசைனா இவைகள் இடத்தில் அர்த்தம். அவை இடத்தில் அர்த்தம். இவை மிசைனா இவைகள் இடத்தில். வரணவில்ன்றது வந்து என்னன்னா, வரணவில்னா வானவில்னா வானத்தில் தோன்ற அந்த வில் மாதிரி இருக்கு, தெரியும் நமக்கு இல்லையா, 7 இடங்களை கொண்டது. அது அப்படியே தோண்டி அப்படியே மறையும். வரணவில்ன்றது வந்து தோன்ற வேகத்திலே மறைஞ்சிரும். அதுதான் மின்னலை தான் வரணவில்னுவா. வரணவில்ன்றது மின்னல். வானவில்ன்றது பூமியில் வானத்தில் தோண்டி கொஞ்ச நேரம் இருக்கும், 7 கலர் தெரியும், கண்ணுக்கு ரம்யமாக இருக்கும். ஆனால் வரணவில்ன்றது வந்து கண்ணை பறிக்கும், ஒரு செகண்ட் அப்படி தோண்டி மறைஞ்சிரும். வானத்தில் வந்து ஒரு செகண்ட் தோன்ற நெருப்பாகிய வலின்னா மின்னல். வரணவில் அந்த நெருப்பை கோக்கிற அந்த வலி, அந்த 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 ஒரு வளைஞ்சு ஓடுறது பாருங்க, அந்த வரணவில் திரள்வழி. அதான் வரணவில் திரள்வழி. அதனுடைய திறமையான அந்த வெண்மையான வெளிச்சம் இருக்க, மின்னல் போன்ற வெளிச்சம்னு வாழை, அது நெருப்பு. அந்த நெருப்பு சொல்றது தான் வலி. அது மாதிரி அது எடுத்துரும். அழிப்பொறைனா கொடைத்தன்மை. அழிப்பொறைனா அதை கூட தாங்கிறது, அதை கூட இறக்கத்தோட பார்த்துக்கிறது. இறக்கத்தன்மை தான் அழிப்பொறைன்றது வந்து இறக்கத்தன்மையோட. அதுக்கும் அந்த மோட்சத்தை கொடுத்து அப்படி அர்த்தம் இருக்கு. உலகத்தில் இருக்க பெரிய பொருளுக்கும் சின்ன பொருளுக்கும் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்கறது தான் இந்த இடத்துல சொல்ற. அழிப்பொறை ஆய் நின்ற, அதுக்கெல்லாம் இறக்கம் கொடுத்து அதை தாங்குற ஒரு ஜீவனா, அதை தாங்குற ஒரு பொருளா மாறி நின்ற பரன்னா பெரியவர், எல்லாருக்கும் பெரியவன்றது தான் பரன். அடின்றது இந்த இடத்துல திருவடிகள். பரனடிமேல் குருகூர் சடகோபன். குருகூர்னா திருக்குருகூர் சடகோபன்றது ஆழ்வார் திருநகரில் இருக்கிற சடகோபன் ஆகிய நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு சடகோபன் ஒரு பேர். சடகோபன் அவருக்கு அந்த பேர் எப்படி வந்துன்னா, சடம்ன்ற ஒரு வாயு வந்து நம்மளுக்கு முன்னாடி
நம்ம பிறக்கும்போது நம்மளுக்கு கூட இருக்கும், அது நம்ம கிட்ட இருக்கும். நம்ம வெளியில பூமியில ஜனிக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கும். முற்பிறவியோட அந்த அதெல்லாம் அந்த அந்த சடம் வாயுவால தான் நமக்கு எல்லாம் தெரியும். இந்த சடம் வாயு வந்து நம்ம சூழ்ந்துருக்குன்னா முற்பிறவி மறந்து போயிடும். சடம் வந்து நம்ம சூழறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு முற்பிறவி நம்ம யாரு, என்ன, எப்படி இருந்தோம், என்ன ஏது எல்லாம் தெரியும். ஆனா குழந்தை பூமியில ஜெரிச்ச உடனே அந்த சடம்ன்ற வாயு வந்து சூழ்ந்துருமா. சூழ்ந்த உடனே நமக்கு அதெல்லாம் தெரியாது, எல்லாம் மறந்து போயிடும். 3 வயசு வரைக்கும் நம்மளுக்கு நடந்ததே ஒன்றும் தெரியாது, தெரியுமா? 4 வயசு 4.5 வயசு 5 வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, என்ன யார் என்ன சொன்னான்றதே புரியும். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அது எப்படி மறந்து போடுது? அது குழந்தை பிறந்ததும் உண்டு தானே, பிறந்தது ஃபேக்ட் தானே, குழந்தை பிறந்து இருந்தது வளர்ந்தது எல்லாம் ஃபேக்ட் தானே. அது மட்டும் எப்படி மறந்து போகிறது? அதுதான் இறை செயல், அதுதான் இறை செயல். நம்மளுக்கு தெரியாத எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கு உலகத்துலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் அது மாதிரி ஒன்று வச்சுருக்கான். நமக்கு தெரியாத விஷயங்கள் நடக்கும், நம்ம எல்லாம் நமக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்குன்னு நினைக்காதீங்க. நமக்கு தெரியாத விஷயங்களும் நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த இது. குருகூர் சடகோபன் சொல். சடகோபன்றது அதான் அந்த நம்மாழ்வார் பிறந்தவொடனே என்ன பண்ணாரா, அந்த சடம்ன்ற வாயு வந்து தன்னை சூழத்துக்கு வந்து இல்லையா, வந்தவொடனே எட்டி உதைச்சாராம். உதைச்ச உடனே அது எங்கேயோ போய் விழுந்துருத்தான் நரகத்தில். இந்த சடவாயு வந்து அவர்கிட்ட வரவே முடியலையா. அதனால நம்மாழ்வாருக்கு முதல் பிறவியோட இது எல்லாமே தெரியும். அதான் நம்மாழ்வார் நிறைய ஃபியூச்சரையும் சொல்லுவார், பாஸ்டையும் சொல்லுவார். நிறைய அவரோட நம்மளோட பாத்திரங்கள்லாம் நீங்கள் போக போக பார்க்கும்போது ஃபுல்லாக தெரியும். எல்லா 1000 பாட்டுகளையும் பார்த்தீங்கன்னா 1000 பாட்டுலேயும் வந்து நிறைய இடத்துல வந்து பெருமாள் முன்னாடி இருந்தது எப்படி, தான் முன்னாடி எப்படி இருந்தேன், பின்னாடி பெருமாள் எப்படி இருந்தால், தான் எப்படி வைகுண்டத்துக்கு போகிறோம், ஃபியூச்சர் நாங்கள் எப்படி போனான்றதுதான் இதுலேயே வரும். இந்த கோயில் திருப்பாய் வழியிலேயே கடைசியில் 2 10 பாசுரங்கள் அதுதான். அவர் அது வைகுண்டத்துக்கு போன வழி, அங்கே அவரை வரவேற்றது, அதெல்லாம் தான் இருக்கும். அருமையாக இருக்கும். அந்த மாதிரி சடகோபன் சொல், அந்த மாதிரி சடகோபன் அவர் பேர், நம்மளவர் பேர் சடகோபன் சொல். அவர் சொல் நிரல். நிரன்னா சிறப்பாக அர்த்தம். நிறநிறை, அது நின்று நிறைவு தருகின்றன்னு அர்த்தம். நிறநிறை, நிறநிறை, நிறன் சிறப்பாக, நிறன் இறை. இறைனா இறைவன், சிறப்பாக இறைவன். 1000 பாடல் ஏற்றிருக்காரு இல்லையா, அதனால 1000த்துள் அந்த 1000 பாட்டுல இவை 10ம் வீடு. இந்த 10 பாட்டு இப்ப சொல்லிட்டு இருக்குமே, இப்ப சொன்னமே நம்ம, இந்த 10 பாட்டும் வீடுன்னா, வீடுன்றது மோட்சம், பெருவீடு. பெருவீடுன்றது மோட்சம், சிறு வீடுன்றது நம்ம பூமியில இருக்க வீடு. அந்த வீடு தான் நம்ம வீடு, இதுதான் நம்ம வீடு. பெருவீடுன்றது மோட்சம். அந்த மோட்சத்தை கொடுக்கும், மோட்ச பேரை நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ற. அதாவது இந்த இதில் என்னன்னா, மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய உயிர்கள் இருக்கும். ஆகாயத்திலும் காத்துலையும் கடல்லையும் அகண்ட இந்த பூமியிலையும் ஆகாயத்து மின்னல்லையும் மின்னல்ல இருக்க பெரிய நெருப்புலையும் அனைத்துலையும் எல்லாத்துலேயுமே விளங்குகின்ற இந்த உயர்ந்த பெரிய இறைவனை பற்றி பாடிய குருகூர் சடகோபன் இருக்கார் இல்லையா, அவர் பாடின 1000 பாட்டில் 10 பாட்டும் நமக்கு மோட்சத்தை வீட்டு பெற்று தருன்றதாக அர்த்தம். இது அதான் இது இந்த பாட்டோட கன்க்ளூஷன்னா அதுதான். நம்ம ஒவ்வொரு 10 பாட்டுலையும் கடைசியில் 10 பாட்டு இந்த பாட்டை என்னால் இது கிடைக்கும்னு இருக்கும். அதனால அப்போ அந்த பாட்டில் சொல்லி இது என்ன ஆச்சுன்னு கேட்கக்கூடாது. ஒவ்வொரு 10 பாட்டுலையும் அப்போ அப்படின்னா அந்த 10 பாட்டையும் கற்றுக்கணும், இந்த 10 பாட்டையும் கற்றுக்கணும்னு அர்த்தம். ஒவ்வொரு 10 பாட்டு முடியும் போதும் அதில் ஒரு கடைசி பாட்டில் வந்து இது மாதிரி இந்த 10 பாட்டை படிச்சிங்கன்னா எவ்வளவு கிடைக்கும்ன்றது, இன்னது கிடைக்கும் உங்களுக்குன்றது போட்டிருப்பான். அதனால் அதை வந்து நீங்கள் பெருசாக எடுக்கக்கூடாது. அதை படிக்கணுன்றதுக்காக அதை போடுறேன். அதை நம்ம கற்றுக்கணும். நம்ம கற்றுட்டு நம்ம மோட்சம் பேர் அடையிறதுக்கு பார்க்கணும். தேங்க்யூ.